ஒரு எலக்ட்ரிக் சேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிய வச்சு பட்டன் அமைக்கி விட்டோம்னா அந்த ஒயரை முறுக்கி விட்டோம்னா எரி தீஞ்சு போச்சு, சாம்பலா போயிடுச்சு. பூனை வச்சு செக் பண்ண பூனை சாம்பலா போயிடுச்சு. உங்களை வச்சு எரிச்சு காமிச்சிட்டு வச்சுங்களேன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க விஜய் பிரபா. எஸ், தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. கூலி பிராங்க் தான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்டான பிராங்க் தான். கூலி படம் பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த பிராங்க் வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகும். கூலி படம் பார்க்காதவங்க இந்த பிராங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூலி படத்தை போய் பாருங்க, இன்னும் ரொம்பவே அது நல்லா கனெக்ட் ஆகும். சரி, நம்ம ஆரம்பி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை தங்க தட்டி விட்டுருங்க. கூலி படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க. வாங்க வீடியோ போகலாம். இன்னும் வரவே மாட்டேங்குது. எப்ப செக் பண்ணிட்டு எப்ப போறது? நான் அக்கா 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 ஹலோ, ஒரு நிமிஷம் வாங்களேன் சார். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் வாங்கக்கா, ஒரு நிமிஷம் வாங்களேன். சின்ன ஹெல்ப்புக்கா. இந்த ஏரியாவுக்கா நீங்க? இந்த ஏரியாவா? வீடு பக்கத்துல தான் இருக்கா? ஒரு சின்ன ஹெல்ப்புக்கா. நான் இந்த ஏரியா கிடையாது. நான் கிட்டத்தட்ட வெளியே வந்து ஒரு 5-6 வருஷம் ஆகுது. லேப்லயே இருந்து ஒரு உதவிக்காக தான். ஒரு அண்ணன் முன்னாடி ஒருத்தர் போனாரு, பிங்க் கலர் சட்டை போட்டு. அவர் கேட்கலாம் நினைச்சாலும் அவர் செட் ஆக மாட்டாரு. அதுக்கு நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க. அதனாலதான் என்ன சொன்னாதான் எனக்கு தெரியும். நீங்க சொல்லு, நான் சீக்கிரமா போகணும், ஒரு முக்கியமான வேலை இருக்கு எனக்கு. ரொம்ப அர்ஜென்ட்டா போறீங்களா? அமிச்சிடலாம், இருங்க, ஒரு ரேடியோ அமிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் உட்காருங்க. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ரொம்ப அர்ஜென்ட்டா போறீங்களா? அமிச்சிடலாம், இருங்க, ஒரு ரேடியோ அமிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் உட்காருங்க. நான் உட்கார மாட்டேன். ஒரு நிமிஷம் சேர்ல உட்காருங்க. எதுக்கு உட்கார சொல்ற? உதவிக்கு தாங்க, ஒரு ஹெல்ப். மனிதாபனம் இல்லையாக்கா? இந்த உலகத்துல மனிதாபனம் அழிஞ்சு போச்சு. நான் நடு ரோட்ல சேர போட்டு உட்காருனா என்னத்துக்கு ஏக்கா? சாணியில சேர போட்டு உட்கார சொன்னா நான் நடு ரோட்ல தான் அழகா மரத்து கீழே போட்டுருக்கேன். தம்பி, என்ன பேசுறேன்னே தெரியாம பேசிட்டு இருக்கேன். நான் பாட்டுல போயிட்டு இருக்கேன், கூப்பிட்டு வந்து உட்காருன்னா நான் எப்படி உட்காருவேன்? ரோட்ல சேர் போட்டு நான் பைத்தியமா நானு? ஐயோ, அப்படி இல்லக்கா. அப்புறம் எப்படி? ஒரு நிமிஷம் டைம் ஆகுது, எனக்கு ஒரு நிமிஷம் உட்காருங்க. எனக்கு தான் டைம் ஆகுது. உட்காரும், போய் போட்டு காட்டுறேன். உட்காரும். ஒரு எலக்ட்ரிக் சேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிய வச்சு பட்டன் அமைக்கி விட்டோம்னா அந்த ஒயரை முறுக்கி விட்டோம்னா எரி தீஞ்சு போச்சு, சாம்பலா போயிடுச்சு. பூனை வச்சு செக் பண்ண பூனை சாம்பலா போயிடுச்சு. உங்களை வச்சு எரிச்சு காமிச்சிட்டு வச்சுங்களேன். என்ன லூசாடா நீ? லூசா நீ? நான் பாட்டுல போயிட்டு இருந்தோம், கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீ சேர்ல உட்காரு, நான் எரிச்சு சாம்பலாக்கி நீ ஒன்னோட இதுக்கு நான் தான் பொறுப்பா? டெஸ்ட்க்கா? டெஸ்ட் பண்ண நீ ஒன்னு உட்காரு, நீ உட்காரா. ஹலோ, இப்படி ஒருத்தலைக்கெல்லாம் இந்தியா அப்படியே வல்லரசு ஆகும். ஐயோ ஐயோ. ஒரு நிமிஷம் அடிச்சிடுவான் பாத்துக்கோ. நான் சொன்னேன்னு அடிச்சிடுவேன். சரி, ஒரு நிமிஷம் வாங்க. புதுசா எனக்கு யாராவது கூட்டிட்டு வந்து சார், உங்க வீட்ல ஆள் இல்லையா? டெஸ்ட் பண்றோம்னா நீ கூட்டிட்டு வந்து உட்கார. ஏங்க, எங்க வீட்ல இருக்க ஆளுங்களை எரிச்சிட்டு கோடி கோடி சம்பாதிச்சு யாரு கொடுக்கறது? அப்ப நான் எரிச்சா எனக்கு பரவாயில்லையா? ஓ சரி, ஒண்ணு இல்ல. அதெல்லாம் முடியாது, நான் வர முடியாது. சரி, வர முடியாது. ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. ஏங்க பாரு, கம்பல் பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் வீட்டுக்கு போன் பண்ணிடுறேன். இல்ல, போன்லாம் பண்ணானக்கா, பேசிக்கலாம். இது ஏன் கோபம்? பேசணும் வந்து என்ன வந்து நான் போயிட்டு ஆளு கிடைக்குது. எல்லாரும் உட்கார வைக்க முடியாது. ஒரு 5 அடி 3 அங்குலம் ஆள் இருந்தா தான் கரெக்டா இருக்கும் அந்த சேருக்கு. அதுக்கு நான் பொறுப்பா? நீனுமே கரெக்டா தான் இருப்ப. இதுல நீ உட்காரு. நீ லூசா? ஃபர்ஸ்ட் லூசா நீ? ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். உனக்கு தெரியும்ல, நீ வந்து ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்றல. நான் போயிட்டு இருந்தால கூட்டிட்டு வந்து நடு ரோட்ல சேர போட்டுட்டு ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும் அந்த சேரு, அதுல போட்டு வந்து நார்மல் பிளாஸ்டிக் சேர் இல்லங்க. இந்த வைரஸ் சொன்னா எலக்ட்ரிக் சேரா மாறிடும். அது எனக்கு தேவையில்ல. நீ ஆராய்ச்சி பண்ற யாராவது பாருங்க. நீங்களும் ப்ளூ சேரும் ப்ளூ, ரெண்டும் ப்ளூ. நான் உட்கார மாட்டேன்டா. ஒரு நிமிஷம் உட்காருங்க. சத்தியமா அடிச்சிடுவேன். பாருங்க, நீங்க உட்கார்ந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன் நானு. நான் போன் பண்றேன். 10 லட்சம் ரூபாய் தரமா சொல்லுங்க. எனக்கு பணம் நான் சொல்றேன்ல, அடிச்சிடுவேன் சத்தியமா. எனக்கு இப்ப பணம் வேணும், இப்ப எரிக்கிறதுக்கு. நீ புள்ளி உட்காரு, நான் ஒண்ணு எரிச்சிட்டு நான் போறேன். என்ன எரிச்சிட்டு சேர் எடுத்து போய் நீங்க வந்து இது பண்ணலாம் பாக்குறீங்க? ஆமா, அதான் பண்ண போறேன் நான். உட்காரு நீ. நான் ஒரு சயின்டிஸ்ட் நானே. நீ சயின்டிஸ்டா? எது வேணா எடுத்துக்கோ, அது எனக்கு தேவை கிடையாது. நான் போனவள கூட்டிட்டு வந்து வச்சிட்டு எதுக்கு இது பண்ணிட்டு? நமக்குள்ள பேசிக்கலாம், அமைதியா இருங்க. அப்படிலாம் இருக்க முடியாது. வெளிய ரகசியம் போயிடுச்சு. நான் யார்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவேன். நான் பாட்டு போயிட்டு இருக்கேன், கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. உங்க மரியாதை சேர்ல உட்கார சொல்றேன். நான் எனக்கு வேண்டான்றேன். வேணாம்டா, 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 வேணாம்டா. இருங்க. பப்ளிக் வராங்க, அமைதியா இருங்க. உட்கார்ந்து பாருங்க, நமக்குள்ள அப்பலாம் முடியாது. இந்த பின்ன பாத்து பண்ணி தரேன். ஒரு வாங்க.
அடிச்சு பிச்சிருவேன். ஏதாவது பேசுன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா அடிச்சிருவேன்டா நானு. ஒரு நிமிஷம் உட்காருங்க, அது ஒண்ணு இல்ல. அவன் என் பையன் மாதிரி இருக்கேன்னு டெஸ்ட் மேல வச்சுதான் தொட்டன்னு வச்சுட்டு பிச்சிருவேன் நானு. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எங்க நிமிஷம் வாங்க. எனக்கு ஏதாவது ஒரு பாடி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது என்னோட வேலை இல்ல, நீ தான் கண்டுபிடிக்கணும். நீ ஆராய்ச்சி பண்றனா நீ கூடி போய் யாராவது கூட்டி வந்து 50-50 ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிக்கலாம். அடிச்சிருவேன் பாத்து. உட்கார எல்லாம் உட்கார மாட்டீங்களா? உட்கார முடியாதுடா, என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? அப்புறம் எங்க மாமா சத்யராஜ் சொல்லவா? அவன்கிட்ட வேணாலும் சொல்லு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஒழுங்கா உட்காருங்க. உட்கார முடியாதுடா. கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்ட்ட கண்டுபிடிச்சிருக்க, மரியாதை கொடுங்க. அதுக்கு நானா கிடைச்சேன்? என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ? பாரு இப்ப நான் எங்க வீட்டுக்காரர் போன் அப்ப வந்து நான் சயின்டிஸ்டா போகாம நானும் எங்க அப்பா மாதிரி கூலியா வேலைக்கு போகணுமா? யார வேணாலும் இது, அதுக்கு நான் பொறுப்பேன். கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, அதுக்கு என்ன பண்றது? நீ இந்த மாதிரி வளைச்சு நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இங்க பாருங்க, போன் பண்ணி இதுல வந்து பணத்தை எரிச்சு வர காசு என் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டணும். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அப்ப நான் இருந்தா பரவாயில்லையா? எங்க வீட்டுல எங்க ஃபேமிலிக்கு யார் சொல்லுவா? நீங்க இருந்தா எனக்கு என்னங்க? கிட்ட வந்தேன்னு வச்சுக்க, கட்டட்டு ஒரு மண்டை. நிமிஷம் இருங்க, உங்களுக்கு வேணும் எனக்கு வேணும். இந்த ஒயரை ஒரு மூக்குல விட்டு பாப்போம் வாங்க. மூக்குல விட்டு அடிச்சுடா, அடிச்சுடு. போறத கலப்பிட்டுட்டா நீ. ஒரு நிமிஷம் உட்காருங்க, ஏங்க கோவப்படுறீங்க? டென்ஷன் பண்ற நீ. சரி ஒரு நிமிஷம் வாங்க. நீங்க எங்க வரீங்க சொல்லலாம். பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கோ, கல் எடுத்து அடிப்பேன். இல்ல இல்ல இருங்க பேசிக்கலாம் பேசி. சரி முன்ன பின்ன பேமெண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. எனக்கு பேமெண்ட் வேணாம்டா. உன்னை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பார்த்த ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி இருக்கு. லூசாடா நீ? லூசா? ஆமா லூசாடா நீ. ஏன்டா நான் பாட்டுல போயிட்டு இருந்தோம், கூட்டின்னு வந்து நிக்க வச்சுட்டு சேர்ல உட்காருங்க, சாம்பலா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் எலியை வச்சு பார்த்தேன். எலி பண்ண முடியாதுடா. எலி வந்து பொசு பொசுன்னு போயிருச்சு. ஐயோ பூனை விட வந்து மாட்டானே, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இருங்க, எலி வந்து பொசு பொசுன்னு போச்சு, பூனை நசு நசுன்னு போச்சு. நீங்க எப்படி போவீங்க நான் பாக்கணும். கமான் குயிக். நீ உட்காரு. நீ உட்காரு. நீ அரெஸ்ட் பண்ணனா நீ தான் உட்காரு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? உட்காரு. நான் உட்காந்து யார் ஆப்ரேட் பண்றது? நான் ஆபரேட் பண்றேன். வாங்க, உட்காரு. அந்த ஒயர் எடுத்து மூக்குல விடுங்க. இருங்க, அப்படி விடக்கூடாது. இருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த சுவிட்ச் வருதான்னு பாருங்க. சுவிட்ச் நோண்டி பாருங்க. தெரியும்ல? தெரியாதுல்ல? நான் தான் பாக்கணும் அதெல்லாம். அதுக்கு நான் என்ன பண்றது? நீ பண்றதுல நான் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் போறவள கூட்டிட்டு வந்து நீ இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க போறீங்களே, உங்களுக்கு ஏதாவது கிடைக்க போதா? எனக்கு எதுவும் கிடைக்க இந்த வேண்டாம். சேர்ல உட்காந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் ஐயோ, கொடுங்க. அம்மா, எனக்கு ஆளுக்கு யாவத்ரா. நான் போயிடுவேன் சார். சத்தியமா என்னால முடியவே இல்லை. எங்க இருக்கீங்க? வாங்க இங்க. ஏய், அடிச்சிருவேன்டா, சத்தியமா அடிச்சிருவேன். அடிச்சிருவேன்டா. ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க, வரும் போயிடும். நானு. இது வந்து நார்மலா 150 ரூபாய் இருக்கிற பிளாஸ்டிக் சேர் தான். இது ஒண்ணு இல்ல, இது வந்து என்ன கேபிள் எனக்கே தெரியல. இங்க சும்மா இருந்தது. நாங்க ஆரஞ்சு மிட்டாய்ன்ற யூடியூப் சேனல்ல இருந்து வராங்க. கூலி படம் பாத்துட்டீங்களா? ரஜினி படம். இது பார்க்கவே இல்லடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? நல்ல வேலை பாக்கல. அதுல இந்த சேரை வச்சுதான் வந்து கதையே பண்ணிருப்பாங்க. இது நார்மல் சேர் தான். பண்ணுக்கா இல்ல உங்களோட தங்கச்சி பொண்ணு இருக்காங்களா, மேனகா, ஆமா, அவங்கதான் வந்து உங்களை பிராங்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மேனகாவா? வெங்கல்காவா? இந்த வராங்க பாருங்க. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு, காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு. கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு? போய் வேலை வெட்டிய பாரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு